வானிலை தொடர்பான அறிவுறுத்தல் ஒன்று. தென்மேல் பருவ பயிற்சியின் நிலைமை காரணமாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் கூறியுள்ளார். இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில், இடியுடன் கூடிய மழை மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளார். சப்ரகமுவ மற்றும் மேல், வடமேல் மாகாணங்களில் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் இவர் கூறியுள்ளார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது எனவும் இவர் கூறியுள்ளார். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலயத்திற்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இவர் கூறியுள்ளார். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலயத்திற்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இவர் கூறியுள்ளார். பலத்த காற்று புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் இவர் கூறியுள்ளார்.